ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் லூப் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து லூப் ஸ்டிச்சில் டைப் 1 வந்து பார்த்தோம். அது ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணுறது, நல்லா க்ளோஸாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்னொரு டைப் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நான் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்க போகிறேன். நீங்கள் ஃப்ளவர் மாதிரி போடுறது இருந்தால் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் வந்து எடுத்திருக்கேன். பார்த்தா தெரியும். ஃப்ரெஞ்ச் நாட்டு யூஸ் பண்ணுற நீடில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஹேங்கர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதாவது காட்டன் த்ரெட்டு, எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த காட்டன் த்ரெட் எடுத்து நான் இது ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா சென்டரில் வந்து ஒரு ஃபில்லிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அவுட்லைனாக வந்து இந்த லூப் ஸ்டிச் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு இப்போது நார்மல் நீடில் தான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடலாம். இதில் வந்து நமக்கு 6 த்ரெட் இருக்கும். நான் இந்த த்ரெட் எல்லாமே மொத்தமாக எடுத்துக்க போகிறேன். நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது. அதனால் ஃபுல்லாக வந்து நீடில் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் ரெண்டுமே வந்து எடுக்கிறோம். நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த 6 த்ரெட்டையும் டபுளாக போட்டு நான் வந்து எண்டில் நாட் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போடுற கிளாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். எப்பவும் போல் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டும் போடலாம், இல்லைனா வந்து பீட்ஸ் கொடுக்கலாம், பேர்ல்ஸ் வந்து கொடுக்கலாம். நம்ம அந்த ஃப்ளவர் மாதிரி போடுறோம் இல்லையா, அதுக்கேற்ற கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பீட்ஸ் வந்து நம்ம எல்லா பீட்ஸ் வந்து கொடுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பெரிய ஒரு ஸ்டோன் வந்து கொடுத்துட்டு, அதாவது ரவுண்ட் ஷேப்போ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து ஸ்டோன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து நம்ம இந்த லூப் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே இந்த ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும். நம்ம சென்டரில் கொடுக்குற ஃபில்லிங் மட்டும் பார்த்து அழகாக கொடுத்துக்கோங்க. கலர் காம்பினேஷனும் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சென்டரில் ஒரு கலரில் வந்து ஃபில்லிங் கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து அந்த சர்தோசி வந்து எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம லூப் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதை வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சென்டரில் ஒரு கலர்லேயும் அவுட்டரில் ஒரு கலர்லேயும் இருக்கும்போது தான் நமக்கு பார்க்குறதுக்கு லுக் வந்து அழகாக இருக்கும். அதனால் கான்ட்ராஸ்ட்டாக பண்ணுங்கள். அதனால் தான் நான் வந்து இப்போ இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இல்லைனா இந்த இடத்துல நான் பீட்ஸ் கூட வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். இப்போ சர்தோசி வந்து கலர்ஸில் எடுக்கிறோன்னா அப்போ வேணால் நம்ம வந்து சென்டரில் தாராளமாக பீட்ஸ் வந்து கொடுக்கலாம். எல்லா பீட்ஸுமே கொடுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுக்க போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட சாய்ஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். பார்க்கும்போது தெரியும் ஃபில்லிங் வந்து பண்ணியாச்சு சென்டரில். இதை சுற்றி நம்ம வந்து லூப் ஸ்டிச் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சர்தோசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எப்பவும் போல் சர்தோசிக்கு நம்ம யூஸ் பண்ணுற நீடில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு த்ரெட் வந்து சிங்கிளாக போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து கொண்டு வரதுனால நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். இப்போது அந்த 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம சர்தோசி எடுத்து இல்லையா, அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டிச் பாருங்கள், இது வந்து த்ரெட்டிங் எடுத்துருக்கேன். நான் ரொம்ப பக்கத்துலேயே இன்செர்ட் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது அந்த இடத்துல ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கணும். ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட் வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. எந்த இடத்துல வந்து அந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணமோ அது பக்கத்தில் வந்து மறுபடியும் த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் சேம் அதே மாதிரி சர்தோசி வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சர்தோசி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் நம்ம சர்தோசி வந்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது பொறுமையாக வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆக வந்து சான்ஸ் இருக்குது, நார்மல் நீடில்ன்றதுனால. ரொம்ப சின்ன சைஸ் நீடில்னால் ஓகே, கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். எந்த நீடில் எடுத்தாலும் அந்த இடத்துல வந்து பொறுமையாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த அளவில் வந்து சர்தோசியை உள்ளே இன்சர்ட் பண்ணமோ சேம் அதே அளவில் கேப் விட்டு அடுத்த சர்தோசி வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நீடில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு சர்தோசி வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ கேப்பில் விட்டோமோ சேம் அதே மாதிரி மறுபடியும் வந்து நீடில் வந்து கீழே இறக்குறேன். இது என்னென்னா எல்லா சர்தோசி ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லையா, அதுவுமே வந்து எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து அழகாக வரும். நம்ம இது ஸ்டிச் பண்ணுறோம்ல, இதை வந்து லைட்டாக இப்படி தள்ளி விட்டால் நமக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும். ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டிங்கன்னா, அதாவது நம்ம இந்த லூப் ஸ்டிச் பண்ணும்போது சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி டைட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு லுக் வந்து அழகாக இருக்கும். சென்டரில் ஒரு ஃப்ளாரோட ஃபில்லிங் கொடுத்துட்டு அதை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும்போது அந்த டிசைன் வந்து ரொம்பவே கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும் நமக்கு. இது வந்து நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் வந்து நம்ம இந்த ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி லைன் பை லைனாக கொடுக்கலனா கூட ரேண்டமாக வந்து அங்கங்கே ஸ்டிச் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உள்ளே ஒரு கலர் வெளியே ஒரு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிச் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் உள்ளே பாருங்கள் நல்லா டார்க் கலரில் கொடுத்துருக்கிறதுனால வெளியே இந்த கலரில் சர்தோசி கொடுக்கும்போது பார்க்க நல்லா இருக்கும். நம்ம ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் வந்து நிறைய கலர்ஸில் நமக்கு இருக்கும். அதை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் கலர்ஸை. சென்டரில் ஃப்ளவருக்கு எந்த கலர் இருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்டரில் வந்து ஃப்ளவரோட அவுட்டர் கலர் என்ன இருக்கோ அதை வந்து பண்ணலாம். நமக்கு சர்தோசியில் வந்து டைம் எடுக்கும், அதனால் வந்து கிராண்டான ஒர்க்குக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போது இதே மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் வந்து ஒரு லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதை சுற்றி பார்க்கும்போதே தெரியும் நமக்கு சென்டரில் இருந்து சுற்றி பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு தெரியும். சேம் இதே மாதிரி நம்ம இன்னொரு லேயர் வந்து கொடுக்கலாம். நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அந்த ஃப்ளவர் வந்து எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்த லேயரும் வந்து இதே மாதிரி தான் பண்ணணும். சேம் இதே மாதிரி இதை சுற்றி சுற்றி நம்ம வந்து நிறைய லேயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். என்னென்னா இது பேக் சைடில் கொடுக்காம அப்படியே ஆல்டர்னேட்டிவாக இது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இது சென்டரில் நமக்கு ஃபினிஷ் ஆகும். அந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி சுற்றி பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இன்னொரு லேயர் வந்து பண்ணலாம். இன்னொரு லேயர் வந்து இப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லைட்டாக வந்து கொஞ்சோண்டில் மட்டும் லைட்டாக கேப் விட்டுக்கிறேன். கேப்னால் உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள். இந்த இதிலேருந்து பக்கத்துலேயே எடுக்காமல் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு இதில் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி தள்ளி விட்டால் நமக்கு வந்து அப்படியே ரோஸ் பெட்டல் விரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மூவ் ஆகும். பாருங்கள், இப்போ இதே மாதிரி இன்னொரு லேயர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நீடில் வந்து எடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி சர்தோசி வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு இன்னொரு லைன் வந்து கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மல்டி கலரில் வேணும்னா நீங்கள் மல்டி கலரில் கூட வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். இதே மாதிரி நம்ம நிறைய லைன்ஸ் வந்து போடும்போது அந்த ஃப்ளாரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பார்க்குறதுக்கும் லுக் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் வந்து பண்ணணும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப புரிஞ்சிட்டால் போதும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து புரிஞ்சு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய கலர்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரே கலரில் ட்ரை பண்ணாமல் நிறைய கலர்ஸில் வந்து நிறைய ஃப்ளவர் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த கலர் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மல்டி கலரில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். லீவ்ஸ் போடலாம், ஃப்ளவர் போடலாம், இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கு வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நமக்கு மைண்டில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து எல்லா ஸ்டிச்சஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்கள். நிறைய லீவ்ஸ்லாம் போடுங்க. லீவ்ஸ் போட்டுட்டு லீவ் ஃபில்லிங் ஸ்டிச்சு இல்லை லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து நான் வந்து ஒரு 3 லேயர் வந்து சர்தோசி வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம லைட்டாக இப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து ரோஸ் பெட்டல் வந்து எப்படி விரிஞ்சு அழகாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் இப்படி பண்ணால் நமக்கு வந்து அழகாக ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி நிறைய கிடைக்கும். நான் வந்து 3 லேயர் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் லேயர் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு 3 லேயர் 4 லேயர் கொடுக்கும்போது நமக்கு வந்து அழகாக வரும். இது வந்து நம்ம டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அதை டைட்டாக பிடிச்சி இழுத்து ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் வந்து ரொம்ப நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. லைட்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டால் நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். டேரெக்டாக பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டிச் வந்து ஒன்று தான் இதுக்கும் இது ரெண்டுமே. ஆனால் வந்து நம்ம மெத்தட் மட்டும் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகாது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். லூஸாக இருந்தால் வந்து ரொம்ப இந்த பக்கமும் ஷேக் ஆகும், இப்படியும் ஷேக் ஆகும். இந்த மாதிரி டைட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டு பாருங்கள். ஒரு ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒரு 4 இல்லை ஒரு 5 ஃப்ளவர் அந்த மாதிரி ஒரு ஸ்லீவில் கொடுக்கும்போதே அந்த லுக் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும் அந்த ஸ்லீவோட டிசைனு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இந்த சர்தோசி மட்டும் இல்லாமல் மற்ற சர்தோசியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சர்தோசி, பெரிய சைஸில் இருக்கிற சர்தோசி எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சைஸஸ் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இல்லையா? இந்த சர்தோசியில் ட்ரை பண்ணும்போது சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ்ன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸாக ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சர்தோசி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா எம்போஸ்டாக அழகாக தெரியும். எல்லா சர்தோசிலையுமே நிறைய கலர்ஸ் போட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.